நடிகர் விஷால் ஹரி கூட்டணியில் கடந்த வாரம் வெளிவந்த ரத்னம் கலவையான விமர்சனங்களை பெற்று படத்தில் அதிரடி ஆக்ஷன் ஹீரோவாக விஷால் மிரட்டியிருக்கிறார். பிரியா பவானி, சமுத்திரக்கனி உள்ளிட்டோரும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். தாமிரபரணி, பூஜை படங்களுக்கு பிறகு விஷால் ஹரி கூட்டணியில் ரத்னம் படம் உருவாகியிருந்தது. பெரிய ஓப்பனிங் கிடைக்கவில்லை என்றாலும் சராசரி வசூல் பெற்று வருகிறது. படம் வெளியாகி ஒரு வாரம் ஆகியிருக்கும் நிலையில் ரூபாய் 12 கோடி வரை வசூல் ஆகியுள்ளது. இதைத் தொடர்ந்து விஷால் தனது அடுத்த படமாக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலையின் வாழ்க்கை வரலாறு அடிப்படையாக கொண்ட கதையில் நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. அண்ணாமலை பாரதிய ஜனதாவில் இணைவதற்கு முன்னால் IPS படித்து கர்நாடகாவில் போலீஸ் அதிகாரியாக பணிபுரிந்தவர். அண்ணாமலையை கர்நாடகாவில் அவரை கர்நாடக சிங்கம் என்று பொதுமக்கள் அன்பாக அழைத்தார்கள். அங்கு அவர் போலீஸ் அதிகாரியாக இருந்தபொழுது மக்களுக்கு ஆதரவாக அவர் பல்வேறு நல்ல விஷயங்களை செய்துள்ளார். அதன் பிறகு போலீஸ் வேலையில் இருந்து விலகி பாரதிய ஜனதாவில் இணைந்த அண்ணாமலை மிக குறுகிய காலத்திலேயே தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டார். சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதியில் இருந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அண்ணாமலை போட்டியிட்டுள்ளார். இதையடுத்து அண்ணாமலை அரசு அதிகாரியாக தனது பணியை தொடர்ந்த பயணத்தையும் IPS தேர்வில் அவரது குறிப்பிட்ட சாதனையையும் மையப்படுத்தி இந்த படம் இருக்கும் என்று கூறப்படுகிறது. கடந்த 2020இல் பாரதிய ஜனதாவில் இணைந்த அண்ணாமலை அந்த கட்சியில் இளம் வயது தலைவராக இருந்து வருகிறார். இந்த தகவல் ஒருபுறம் இருக்க 2016இல் மருது படத்தின் வெற்றிக்கு பின்னர் முத்தையாவுடன் மீண்டும் கூட்டணி அமைத்து புதிய படத்தில் விஷால் நடிக்க உள்ளதாக தகவலும் வெளியாகியுள்ளது. விஷால் நடிக்க இருக்கும் அடுத்த படம் அவரது 35வது படம். இதில் அண்ணாமலை வாழ்க்கை வரலாறு படமா அல்லது முத்தையா படமா என்பது குறித்து அவரது ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு விஷால் அரசியல் கட்சி தொடங்க இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் முக்கிய அரசியல் கட்சி தலைவராக உருவெடுத்திருக்கும் அண்ணாமலை வாழ்க்கை வரலாறு படத்தில் நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. விஷால் தனது அரசியல் கட்சி இப்பொழுது தொடங்க மாட்டார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.